நெஞ்சத்தை கில்லாதே. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கௌதம் மது கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க மதுவும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. சரி அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அப்போது மது வந்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க அதுக்கும் மது வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. சரி எப்போ நிச்சயத்தை வச்சுக்கலாம், இன்னைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க இன்னைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்கு இந்த ஜாதகத்து மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க இப்போ என் வாழ்க்கையில் நடக்கிறதே என்னால் நம்ப முடியல, இதில் நான் எங்கேருந்து ஜாதகத்தை நம்புறது அப்படின்னு சொல்ல சரி ரொம்ப நல்லதாக போச்சு, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம். நாளைக்கு எனக்கு முக்கியமான 2 மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஈவினிங் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். நைட்டு ஒரு 10:30க்கு நிச்சயத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுமே என்னது 10:30 அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போது கௌதம் வந்துட்டு ஏன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா அதில் அப்படின்னு கேட்க இல்லை ஈவினிங் எனக்கும் கிளாஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரொம்ப நல்லது, நிச்சயத்தை எங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது மது வந்துட்டு சரி இதை பற்றி நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமும் சரி நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. இதையெல்லாம் ரேணுகா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அதித்தி வந்து ரேணுகா கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க ஏய் உன்னோட அக்கா கௌதம் கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அவள் பேசினாலே சண்டை வந்துடும்ல, அதான் அவள் என்ன பேசுகிறான்னு ஒட்டு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல அம்மா அவங்க பர்சனல் ஏமா நீ ஒட்டு கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடி, இரு அவள் என்ன பேசுகிறான்னு கேட்கலாம் அப்படின்னு திரும்பவும் காது கொண்டு போய் ஓரமாக வைக்க அப்போது மது கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. உடனே ரேணுகாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. மது உன் ரூமுக்கு தான் போயிட்டு இருந்தேன், நீ டீ குடிச்சல அந்த கிளாஸ் எடுக்கலாம் தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல அம்மா நீ எப்போம்மா டீ கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்போது ஜீவா அவங்க அப்பா அப்படின்னு எல்லாரும் வராங்க. ஜீவா வந்துட்டு அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல அப்போது மது வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா கடைசியில் நீ நினச்சது தாம்மா நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க நானும் கௌதமும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நாளைக்கே நிச்சயமும் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ரேணுகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நாளைக்கு 10:30 மணிக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொன்னதுமே ரேணுகா வந்துட்டு என்னது 10:30 மணிக்கு நிச்சயதார்த்தமா, ஐயோ எந்த வேலையும் நடக்கலையே, இன்னும் 10:30க்குள்ளே நாம் எப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும், நானும் ஆதித்யம் மேக்கப் போடுறதுக்கே 2 மணி நேரம் ஆகுமே, ஐயோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேச அப்போ மது வந்துட்டு அம்மா நான் நிச்சயம் சொன்னது காலையில் 10:30 மணிக்கு இல்லைம்மா நைட்டு 10:30 மணிக்கு அப்படின்னு சொன்னதுமே ரேணுகா வந்துட்டு என்னது நைட்டு 10:30 மணிக்கா, ஏண்டி யாராவது நைட்டு 10:30 மணிக்கு நிச்சயம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க அப்போ மதுமிதா வந்துட்டு அம்மா இது நான் எடுத்த முடிவு இல்லைம்மா, கௌதம்க்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதனால் அவர் தான் வந்து நைட்டு வச்சுக்கலான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே ரேணுகா வந்துட்டு ஓஹோ அவரே சொல்லிட்டாரா, சரி ஓகே நைட்டில் போனால் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம் ஃப்ரீயாக வரலாம், எல்லாம் நல்லபடியாக முடியும், மற்றவங்களாம் நைட்டில் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம வழக்கப்படி நைட்டில் தான் பண்ணுவோம் அப்படின்லாம் மாற்றி பேச அவங்க அப்பா வந்துட்டு பாத்தியா உங்கள் அம்மா எப்படிலாம் மாற்றி பேசுகிறா பாரு, ஒரு நிமிஷத்தில் எப்படி மாற்றிட்டா பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் பரபரப்பாக நிச்சயத்தை பற்றி பேசிகிட்ருப்பாங்க. அங்கே அதே மாதிரி தான் சகுந்தலா மாயா அஸ்வினி அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. அப்போது எல்லாருக்கும் கால் பண்ணி சகுந்தலா வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. கௌதம் நேராக வந்து நான் வந்து நாளைக்கு டைம் எல்லாம் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நைட்டு 10:30 மணிக்கு தான் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொன்னதுமே அப்போது கௌதம் சகுந்தலா வந்துட்டு என்ன இது நைட்டு 10:30 மணிக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அண்ணன் வந்துட்டு ஆமாம் அதுக்கெல்லாம் புரோகிதர் ஒத்துக்க மாட்டார், அவரை வர வச்சு டைம் கேட்போம் அப்படின்லாம் சொல்ல அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நாளைக்கு நைட்டுக்கு 10:30க்கு தான் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே அப்போ சகுந்தலா வந்து அவங்க அண்ணன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணன் எப்படியும் அவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக வாழ போகிறதில்ல, இதில் இதெல்லாம் பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌதம் வந்துட்டு சரி நிறைய பேருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், க்ளோஸ் சர்க்கிளுக்கு வரைக்கும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது சகுந்தலா வந்துட்டு நிச்சயம் வேணா உன் இஷ்டப்படி நடக்கலாம், ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நான் பார்த்த பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் நிச்சயத்தை பற்றி சொல்லிகிட்ருப்பாங்க. ரேணுகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மதுமிதா கிட்ட வந்து
கௌதம்காக எடுத்த மோதிரம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீ என்கிட்ட தானேம்மா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மது அதை காமிக்க, இந்த மோதிரம் வந்து ரொம்ப ராசி இல்லாத மோதிரம், இந்த மோதிரத்தை நாளைக்கு காலையில் நீங்கள் போயிட்டு கடையில் போட்டுட்டு வேறு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போனதுக்கப்புறமா மது யோசிக்கிறாங்க, அம்மா மோதிரத்தை வேணால் மாற்றலாம், ஆனால் என்னோட தலையெழுத்தை மாற்ற முடியாதுல்லம்மா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் மதுவும் அவங்க அப்பாவும் அந்த ரிங்கை மாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போது மது வந்துட்டு ரொம்ப தயங்கி அந்த ரிங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இது பட்ஜெட்டுக்கு சரியாக வருமா அப்படின்லாம் யோசிச்சு பார்க்க அவங்க அப்பா வந்துட்டு, அம்மா நீ அதெல்லாம் பார்க்காத, உன் இஷ்டமாக எடு, அவருக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ரேணுகா கால் பண்ண அந்த கேப்பில் மதுமிதா கௌதம்காக செலக்ட் பண்ணுறாங்க. கௌதமோட விரலுக்கு செட் ஆகுற மாதிரி நல்லா பெரிய மோதிரமாக வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல, சரிப்பா நம்ம வாங்கிக்கிட்டு நான் கிளாஸுக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரேணுகா வந்துட்டு மதுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ, இன்றைக்கி உன்னோட நிச்சயதார்த்தம், நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, அம்மா நான் கௌதம் கிட்ட கூட இதை பற்றி சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து பேசிட்டீங்களா, இதெல்லாம் அவர் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் வச்சுக்கோ, இப்போ நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ வீட்டுக்கு வரணும் நேரா அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறமா ரிங் எடுத்துக்கிட்டு மதுவும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி அங்கே கௌதம் வீட்லேயும் சகுந்தலா மதுக்காக ரிங் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது கௌதம் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு, கூட சந்தோஷம் இருப்பாங்க. அப்போது கௌதம் கூப்பிட்டு இந்த ரிங்கு சரியாக இருக்குமா பாரு, இது நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சகுந்தலா கேட்டுகிட்டே இருப்பாங்க. கௌதம் அதை பார்க்காம கூட நீங்களே பார்த்துருங்க, என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ சந்தோஷ் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு கௌதம், நிச்சயம் நடக்க போகிறது யாரோ ஒரு மதுமிதாக்கு கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு, கொஞ்சம் பார்த்து தான் ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சகுந்தலா ஒரு ரிங் எடுத்து, கௌதம் இங்கே பாரு இந்த ரிங் நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது கௌதம் வந்துட்டு சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்குது, ஆனால் அது மதுமிதாவோட விரல் சைஸுக்கு வந்துட்டு அது பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சின்னதாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்தோஷ் வந்துட்டு, என்னடா இங்கேருந்து உட்காந்துக்கிட்டே சைஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது கௌதம் வந்துட்டு அமைதியாக இருப்பார். இப்படி பரபரப்பாக வந்து நிச்சய வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. மறுநாள் அதுக்கப்புறம் வந்துட்டு நிச்சயத்துக்கு வந்து மதுவோட ஃபேமிலி எல்லாருமே வந்து கௌதமோட வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. மது வந்து பாடாக படுத்திட்டுருப்பாங்க. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் மேக்கப் போட சொல்லி லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டு நல்லா போடணும் அப்படின்லாம் வந்து மேக்கப் வந்து பயங்கரமாக போட்டிருப்பாங்க மதுமிதாக்கு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி சந்தோஷம் அப்பன்னாவும் கௌதம்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது கௌதம் வந்து அவங்க 2 பேரையும் வெளியே போக சொல்லிவிட்டு, நானே ரெடி ஆகிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு மதுமிதா வந்து கௌதம் வந்து ரெடி ஆகிட்டுருப்பாங்க. மதுமிதா ரெடியாகி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஹாலில் வந்து வந்துட்டுருக்காங்க. எல்லாரும் அப்படியே மதுமிதாவை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. சந்தோஷ் வந்து நான் போயிட்டு கௌதமை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.